Illustration 8. On 1st April 2011, KLC Limited enters into contract with Mr. K to provide a machine for rupees 2.5 million. 1 year of maintenance service for rupees 55,000 per month. On 1st October 2011, KLC Limited and Mr. K agreed to modify the contract to reduce the amount of services from 55 per month to 45,000 per month. Determine the effect of change in the contract. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2001 கேஎல்சி வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. யார் கூட? பி கூட. மிஷினோட வேல்யூ வந்து 2.5 மில்லியன். 1 இயர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து 55,000 பெர் மந்த். ஆன் 1st October, KC Limited and Mr. K agreed to modify the contract to reduce the services from 55,000 வாங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் வந்து 45,000 வாங்கிட்டீங்க பெர் மந்த்துக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 6 மாதம் வாங்கிட்டாங்க. அப்போ 6 மாதத்துக்கு 55,000 வாங்கிட்டாங்க. அப்போ 6 மந்த்துக்கு 55,000, 3,30,000. அடுத்து வந்து 45,000க்கு 2,20,000 தான். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் இல்லையா, இந்த மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months இஸ் செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 6 months. ஸோ த கான்ட்ராக்ட் மாடிஃபிகேஷன் ட்ரீட் அஸ் அ டெர்மினேஷன் ஆஃப் ஓல்டு அண்ட் நியூ கான்ட்ராக்ட். ரிமைனிங் மெயின்டெனன்ஸ் வந்து 2,70,000. ஸோ கேஎல்சி லிமிடெட் வில் அக்கௌண்ட் ஃபார் த ரிமைனிங் சர்வீஸ் அஸ் எ நியூ கான்ட்ராக்ட், நாட் அ ஓல்டு அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. Illustration 9 பொறுத்த வரைக்கும், Growth Limited enters into an arrangement with the customer for infrastructure outsourcing deal. Growth Limited estimates the work will take 200 hours and charges 150 per hour. அப்போ 200 hours ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபா, ஸோ 30,000. After completing 100 hours, both parties to modify the contract and increase labor hours by 50 hours at rupees per 100 per hour. Both parties modify the contract, increase the labor hours by 50 hours at 100 per hour. Determine how contract modification will be accounted in DAS. இப்போ பாருங்க, Growth Limited வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிமேட் ஒர்க் வந்து 200 hours. After completing 100 hours, மிச்சம் 100 hours. Both parties modify the contract, increase labor hours and 50 hours, 100 rupees per hours. அப்போ ஆல்ரெடி அங்கே 100 இருக்குது, இங்கே 150 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 150க்கு எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ 200க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டது எவ்வளோ? 300 மாடிஃபிகேஷன் வந்து 50 ஹவர்ஸுக்கு 100 அப்போ 5,000 என்ன செய்யுதுங்க? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நியூ கான்ட்ராக்ட் என்னென்னா, டோட்டல் ஹவர்ஸ் வந்து 250 ஹவர்ஸ். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவன் என்ன சொன்னால் 100 இன்ட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி 150 ரூபா போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு 100 அப்படின்றாங்க. அப்போ டோட்டல் வேல்யூ வந்து 35,000. இப்போ நியூ ரேட் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து 35,000. அப்போ 250 ரூபா ரேட்டு கணக்கு வந்துருச்சு. அப்போ 140 ரூபா பெர் ஹவர் நியூ ரேட். ரெவன்யூ ஃபார் 100 ஹவர்ஸ் பேஸ்ட் ஆன் நியூ ரேட்டு. ஃபஸ்ட்டு 100 நீங்கள் முடிச்சிட்டிங்களா, அப்போ 14,000. பட் ஆல்ரெடி ரெகக்னைஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணிட்டீங்க? 15,000 பண்ணிட்டீங்க. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் நீடு இல்லையா, 14,000 5,000 போச்சுன்னா 1,000 டிக்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் 15,000 ரெகக்னைஸ் பண்ணீங்க, ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் ரெகக்னைஸ் பண்ணணும். அப்போ ஸோ 1000 ரெக்யர்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட். இது எப்படின்னா, இது ரொம்ப ஈஸியாக தான். 200க்கு ஆல்ரெடி நீங்கள் 3,000 ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஃபிஃப்டி ஹவர்ஸ்க்கு 5,000, ஸோ 30,000 இன்க்ரீஸ் ஆகுது. 35,000க்கு 250 ரூபாய்க்குனா ஒரு ஹவருக்கு 140 தான் நீங்கள் போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி 15,000 வர வச்சுட்டீங்க. அப்போ 1,000 டிக்ரீஸ் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 10. A construction company enters into contract with the customer to build a water purification plant. The company is responsible for project management, engineering and design, site preparation, construction of plant, procurement of equipment, testing and integration of components. Determine whether the company has single or multiple purpose obligations. ஏன்னா இங்கே ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஹைலி இன்டெகிரேட்டட் அண்ட் டுகெதர் கிரியேட் ஒன் சிங்கிள் அசெட்ஸ், தட் இஸ் வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட்.
customer wants the final plant, not separate services. Therefore this is called, even though இது எல்லாம் சேர்ந்துருக்குது, இதெல்லாம் அந்த சைட் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒன்று தான் அப்படின்றது இதில் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. சிங்கிள் தான் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டி ப்ரொவைட்ஸ் ப்ராட் பேண்ட் சர்வீசஸ் டு கஸ்டமர் அலாங் வித் வாய்ஸ் கால் சர்வீசஸ். Customer buys modem from the entity but can also buy modem from another vendor. Customer buys modem from the entity but can also buy modem from another vendor. The installation activity requires limited effort and cost. Determine whether the performance obligations are distinct. அப்போ ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் கொடுக்கும் பொழுது வாய்ஸ் கால் தரம் மோடம் தரம் மூணுத்தையும் சேர்த்து ஒட்டுக்காக தான் வந்துடணும் இல்லையா? கஸ்டமர் கேன் யூஸ் ப்ராட்பேண்ட் அண்ட் வாய்ஸ் செப்பரேட்லி. மோடம் கேன் ஆல்சோ பி பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் அனதர் வெண்டர் அவன் சொல்லிட்டான். modem can be purchased from another vendor. அவன் கிளியரா சொல்லிட்டான். So all goods and services are distinct. Therefore there are three performance obligations. Broadband service ஒன்று இருக்குது, voice call service ஒன்று இருக்குது, modem ஒன்று இருக்குது. அப்போ these things are different. அப்போ என்டிட்டி வழங்கும் சர்வீஸ் மூணு. கஸ்டமர் மோடம் வேறு வெண்டர்ட்டு வாங்கலாம், பிராட்பேண்ட் மற்றும் வாய்ஸ் தனித்தனியாக யூஸ் செய்ய முடியும் அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ மூணுமே டிஸ்டிங்காக இருக்குது. பிராட்பேண்ட் மட்டும் வாங்கிக்கிறதா வாங்கிக்கலாம், வாய்ஸ் சர்வீஸ் வாங்குறதா வாங்கிக்கலாம், மோடம் தனியாக கூட வாங்கிக்கலாம். மூணுமே டிஸ்டிங்காக சொன்னதுனால இது வந்து டிஸ்டிங்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியுன்ற ஒரு அழகான பதிலை இங்கே அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம், நல்ல விஷயம்.